2026 தேர்தலில் விஜயை முதலமைச்சராக்குவோம். புஸ்ஸி ஆனந்த். திரு புஸ்ஸி ஆனந்த் அவர்களை தலைவர் விஜயை முதலமைச்சராக்குவதற்கு நீங்கள் விரும்புகிறீங்க. இதுபோல் தமிழ்நாட்டில் பல பேரோட ஆசையும் அதுதான். ஆனால் நீங்கள் நினைக்கிற மாதிரி முதலமைச்சர் பதவி உங்கள் ஊரில் உள்ள உழவர் சந்தையில் விற்கிற காய்கறி கூட இல்லை. இஷ்டப்பட்டா வாங்கி உடனே கொடுக்கறதுக்கு அதற்கு மிகவும் கடுமையாக போராட வேண்டியிருக்கு. அது மட்டுமல்ல, உங்களுடைய எதிரணியினர் மிகவும் செல்வாக்கு பொருந்தியவர்கள், மிகவும் சக்தி வாய்ந்தவர்கள். தமிழ்நாட்டை கைப்பற்றி ஆட்சி அமைக்க வேண்டும் என்றால் அது சாதாரண விஷயம் அல்ல. தமிழ்நாடு ஒன்றும் சாதாரண மாநிலம் அல்ல. நீங்கள் நினைத்தது போல் யாரும் தூக்கி உங்கள் கையில் கொடுத்து விட மாட்டார்கள். தமிழ்நாடு செல்வம் கொழிக்கும் பூமி. அதை குறிப்பிட்ட சமூகத்தினர் கிட்டத்தட்ட 60 வருடமாக சுரண்டி கொண்டே வந்து கொண்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட தமிழ்நாட்டை அவர்களிடமிருந்து கைப்பற்ற வேண்டுமென்றால் நீங்கள் கடுமையாக போராட வேண்டியிருக்கிறது. கரூரில் நடந்த துரதிர்ஷ்டமான 41 துர்மரணங்களுக்கு பிறகு உங்களால் தொடர்ந்து செயல்பட முடியவில்லை. சம்பந்தப்பட்டவர்களை சந்திக்கவே உங்களுக்கு 1 மாத காலம் ஆகிவிட்டது. வழக்கு அது இது என்று ஓடிப்போய்விட்டீர்கள். வருகின்ற தேர்தலுக்கு காலம் மிக குறைவாகவே இருக்கிறது. அதனால் இதுபோன்ற வீரவசனமும் தேன் ஒழுகும் பேச்சுகளை பேசாமல் வெற்றி பெறுவதற்கான ஆயுத்த பணிகளை மேற்கொள்வது ஒரு வெற்றியாளனுக்கு அழகு. கரூர் சம்பவத்திற்கு பிறகு நீங்கள் இதுவரை எந்த ஒரு கூட்டத்தையும் கூட்டவில்லை. ஒருவேளை நீங்கள் ஒரு கூட்டத்தை கூட்டியிருந்தால் உங்கள் மீது எண்ணற்ற வழக்குகள் பாய்ந்திருக்கும். மீண்டும் நீங்கள் துண்டை காணோம் துணியை காணோம் என்று ஓடியிருப்பீர்கள். நீங்கள் எப்போ கூட்டத்தை கூட்டுவீங்க, உங்கள் மேலே வழக்குகளை போடலான்னு ஒரு கும்பல் காத்துக்கிட்டு இருக்குது. உங்களுடைய எதிரணியினுடைய தாக்குதலுக்கு தாங்கவே முடியாமல் நீங்கள் ஓடிக்கொண்டே இருப்பீர்கள். அவர்களை சமாளிப்பதற்கே உங்களுக்கு வருடக்கணக்காகிவிடும். ஆகவே வருகின்ற தேர்தலுக்கு இன்னும் 3 மாதங்களே இருக்கிற சமயத்தில் இதுபோன்று பேசுவதை நிறுத்திவிட்டு உடனடியாக களத்தில் இறங்கி உத்வேகமாக போராட்டி உங்களுடைய இலக்கை அடைய முயற்சி செய்யுங்கள். உங்களுடைய தலைவருக்கு கெட்ட நேரம் கைகூடி வந்திருக்கிறது. 10ஆவதற்கு 41 துர்மரணங்கள் ஏற்பட்டு அவர்களுடைய பாவங்கள் சூழப்பட்டு இருக்கிறது. அது மட்டுமில்லாமல் சனி வக்ரம், குரு அதிசாரம் இதெல்லாம் ஒன்று கூடி உங்களை தோல்வி பாதைக்கே கூட்டிச் செல்லும். ஆகவே தலைமை பதவியில் இருப்பவராகிய புஸ்ஸி ஆனந்த், ஆதவ் அர்ஜுன், விஜய் ஆகிய மூவருடைய சுய ஜாதகங்கள் வருகின்ற நட்சத்திர கர்ம கழிவை கழித்து இவர்களுக்கு இயங்கி வருகின்ற பாதகத்தாரையை நீக்கி சாதகத்தாரையை இயக்கி 5 பூதங்களும் நவக்கிரகங்களும் உங்களுக்கு சாதகமாக இயங்குவது போல் நீங்கள் உங்களுடைய சாதகத்தாரையை ஆக்டிவேட் செய்து கொண்டால் நீங்கள் முன்னெடுக்கும் காரியங்களில் உங்களுக்கு வெற்றி உண்டாக வாய்ப்பு இருக்கிறது. தவறினால் நீங்கள் எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் 10,000 கோடி செலவு செய்தாலும் நீங்கள் நினைக்கும் இலக்கை அடைய முடியாது. மக்கள் சக்தி இருந்தால் மட்டும் உங்களால் வெற்றி பெற முடியாது. அதைவிட மகேஷன் சக்தி என்று சொல்லக்கூடிய இறைவனுடைய சக்தி இருந்தால் மட்டுமே இது போன்ற விஷயங்களில் உங்களால் வெற்றி பெற முடியும். ஆகவே இவ்விஷயத்தில் மெத்தனமாக இருக்காமல் உங்களுடைய சாதகத்தாரையை இயக்கி உங்களுக்கு சாதகமாக வெற்றியை தேடிக்கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.